ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் விவகாரங்கள் ஐடியில் இருக்கவங்களுக்கு பூராத்தையும் அத்துப்படி நல்லா தெரியும். என்ன நடந்தது நேற்று, என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்றது தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கும் அந்த ஐடி துறை சாராதவர்களுக்கும் இது பற்றிய ஒரு இது இல்லை. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது, எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மைக்ரோசாஃப்ட் இயங்காதனால உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி பல துறைகள் ஸ்தம்பிச்சு போச்சு. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது, விமான நிலையங்கள் இயங்கவில்லை. இது என்ன காரணம், என்ன நடந்துச்சு, யார் இதை பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ட்ரெய்லர் தான், இதோட மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குது. அது ஒரு நாள் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த உலகமே ஸ்தம்பிச்சிரும். நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா அந்த பணத்தை எடுக்க முடியாது ஏடிஎம்மில். ஏன்னா எல்லாமே முடங்கி போயிடும். ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து சேட்டலைட் தொடர்பான எல்லா லிங்க்லும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகமே முடங்கி போயிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி மீட்பது, எப்படி அதை மீட்பதற்கான டெக்னாலஜி இருந்தால் கூட அதை மீட்க முடியுமா, அது சிதைந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்ற ஒரு பகுதி வேலை செய்யலை நேற்று. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு டக்குன்னு தேடி பார்க்குறேன். அந்த விண்டோஸ்னால் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது டைப் பண்ணுறோம், அது ஷீட்டில் இந்த எக்ஸல் ஷீட்டில் பண்ணுறோம். இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் கிராக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தையே அதை ஆஃப் பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த உலகத்திலே முக்கியமாக 10 டாப் 10 கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அந்த உலகத்தையே இயக்கக்கூடிய 4 நிறுவனங்களை நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்பிள், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட், இன்னொன்று கூகுள், இன்னொன்று பார்த்திங்கன்னா அமேசான். இதில் இந்த 4ல் அமேசான் மட்டும்தான் வியாபார நிறுவனம். அமேசான் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோமானா இல்லை, அமேசானை பற்றி நம்ம கவலையே இல்லை. இப்போ என்னென்னா, கடையில் போய் வாங்குகிற பொருட்கள் பதிலாக அமேசானில் போய் வாங்குகிறோம், அமேசானில் ஆன்லைனில் வாங்குகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த ஆன்லைன் முடிஞ்சு போச்சுன்னா அமேசானை பற்றி கவலை இல்லை, திருப்பி அண்ணாச்சி கடைக்கு போயிடுவோம். அமேசானுக்கும் நமக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. இருந்தாலும் அது பெரிய கம்பெனியை, உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனத்தில் அது ஒன்றா இருக்குது. முடிவு செய்யக்கூடிய கம்பெனியில் ஒன்றா இருக்குது, அதை விட்டலாம். அப்புறம் இந்த ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ கூகுளை மட்டும் இந்த நாளில் எது முக்கியம்னு பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த கூகுள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ரொம்ப முக்கியம். மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர் தான் உலகம் முழுவதும், சைனாவை தவிர, சைனாவில் ஒரு பகுதியில் பண்ணால் கூட சைனாவை தவிர இந்த கூகுளும் மைக்ரோசாஃப்ட்டு ரெண்டுமே சைனாவில் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது பெரிய அளவில். ரஷ்யாவில் சில பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. மித்த உலகம் பூராமே கட்டுப்பாட்டில், யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த இந்திய அரசு முதல் கொண்டு விமான சேவை நிறுவனம், இராணுவம். நீங்கள் இராணுவம் எப்படி கட்டுப்பாட்டில் வருதுன்னு பார்ப்பீங்க. இப்போ ஒரு சேட்டலைட்டு, ஒரு 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 ராக்கெட் ஏவுறோம். அது இப்போ எங்கே ஏவுறோன்னா, இப்போ ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஏவுறோம் அப்படின்னாலே அது இன்டர்நெட் கனெக்டட், சரிங்களா? இப்போ அதுக்கு நீங்கள் அதுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அது நீங்கள் ஏவி அது கரெக்டான இலக்கை போய் தாக்காது. ஏன்னா அது கூகுளோட டைப் எல்லாமே இருக்குது. எல்லாமே யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அமெரிக்கா கட்டுப்பாட்டில். இப்போ நம்ம ராக்கெட்டுகள் வைத்திருக்கலாம், நமக்கு தனி சேட்டலைட் இருக்கிறதுனால இந்தியா தப்பிச்சிருச்சு. இப்போ ஈரான் பார்த்திங்க அப்படின்னா, ஈரானுக்கு ஆயுதம் விற்ற, ராக்கெட் விற்ற அமெரிக்கா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் அடிக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சேட்டலைட் டெக்னாலஜியை பூரா வாபஸ் வாங்கிட்டான். நீ அது இருந்தால் தானே நீ எப்படி ஏவுவ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரஷ்யா அவர்களுக்கு உதவி செய்து சேட்டலைட் டெக்னாலஜியை கொடுத்ததுனால தான் அவர்கள் மீண்டும் அது ஒரு பெரிய அதிர்ச்சிகர சம்பவமாக இருந்துச்சு. இதெல்லாம் சராசரி மக்களுக்கெல்லாம் தெரியாது, புரியாது. அதுக்கு அவர்களுக்கு தேவையில்லை. அவர் பாட்டு விவசாயம் நடத்துகிறதோ, கடை வைக்கிறதோ, பிஸ்னஸ் பண்ணுறதோ எதையோ பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்குள்ளே ஆனால் இவர்களை இயக்குவது எல்லா இந்த உலகத்தையே அமெரிக்கா நம்பர் 1 பவர்ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது போன்ற நிறுவனங்கள், கவர்மெண்ட்டில் ஆயுதங்கள் இருக்கிறதா, ஆயுதம் வியாபாரம் பண்ணுறான் உலகம் போகிறான்றதை தாண்டி இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களும் கூகுள் போன்ற விஷயங்களையும் கண்டுபிடிச்சி அதை இயக்கி வச்சுட்டு உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அமெரிக்கா. இப்போ நீங்கள் கூகுளை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, சாதாரணமாக நம்ம பார்ப்போமே, கூகுள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது. சர்ச்சுக்குள்ளே போக முடியாதுன்னா என்னென்னா, நீங்கள் யூடியூப்னு அடிச்சிங்கன்னா வராது. எப்படி வரும்? ஸோ பேஸே அதுதான், அது கூகுள் தான் பேஸு. அதில் இருக்கிறது தான் இந்த சோசியல் மீடியா. அப்போ எல்லாமே மெண்டல் ஆயிடுவாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடாமல் பெண்கள் இப்போ இது பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே சோசியல் மீடியா இல்லைன்னா பல பேர் மறந்து குடிச்சு செத்துருவாங்க, பல பேர் தூக்கு போட்டு செத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எப்படின்னா ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது போதை நீங்கள் சரக்கடிக்கிறது தான் போதை, சிகரெட்டு தான் போதை இல்லை, இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே யூடியூப் பார்க்குறது ஒரு பக்கம், அதில் வீடியோ இப்படி இந்த பகுதி இது டோட்டலாக பாதிக்கப்படும். இப்போ நேற்று விமான சேவை
சேவைகள் பூரா பாதிக்கப்படுச்சு. என்னன்னா அந்த எக்ஸல் ஒர்க் ஆகலை. அப்போ வந்து நீங்கள் விமான பயணிகள் பேர் டைப் பண்ணுவீங்க, வயசு டைப் பண்ணுவீங்க, எந்த விமானம், அந்த நம்பரை ஒரு டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே அங்கங்கே இருக்கும். எந்த விமானம் எங்கேருந்து எங்கே போகுது, என்ன எது, உங்கள் பேர் என்ன, எல்லா பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே அந்த விமான டிக்கெட்டில் வந்துடும். ஸோ அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும், அவுட்புட் எடுக்க முடியல. அவுட்புட் எடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் சில விமான நிலையம், நேற்று மட்டும் சென்னையில் 5-6 விமானங்கள், எல்லா விமானம் தாமதம், 5-6 விமானங்கள் ரத்து. உலகம் பூரா பிரச்சனை, அமெரிக்காலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டை பழைய பாணியில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 80s இருந்த மாதிரி கையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பேர், உங்கள் பேர் என்ன, இது என்ன, எங்கே போகிறீங்க, உங்கள் ஃப்ளைட் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பர்லாம் கையில் வேகமாக எழுதி, இப்போ வந்து கையில் எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் நம்ம ஏற்கனவே பல முறை எச்சரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் டெக்னாலஜிக்கு போகலாம், அதுக்காக நீங்கள் டைப்பிங்கும் கையில் எழுதுறதையும் நீங்கள் மேனுவலாக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் மறக்கிறீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் டெக்னாலஜியில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ்லேயே வந்து பேசி இது பண்ணுங்கள். இந்த முடிஞ்சு போச்சுல, மைக்ரோசாஃப்ட் முடிஞ்சு போச்சுன்னா வாய்ஸில் பேசினா ஒரு மண்ணாங்கட்டியும் போகாது, புரியுதா? அப்போ கையில் எழுதி தான் ஆகணும். அப்போ எழுத படிக்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஒரு தற்குறியாக மாறிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது ஃப்யூச்சரில். நடந்துச்சுன்னா எல்லோரும் தெருவுக்கு போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து திண்ணமாக தெரிஞ்சுங்க. ஸோ இது ஒரு நாள் ஒரு ட்ரெயின்லேயே இவ்வளோ விமானங்கள் ரத்து, இவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா சில புல்லட் ட்ரெயின்ஸுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா பல நாடுகளில் பல நிறுவனங்கள் செயல்படாமல் முடங்கி போயிருக்கு, சிஸ்டம்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற நிறுவனம் தான் காரணம்ன்றாங்க. இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் பெரிய கூத்து என்னென்னா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னா, வைரஸ் வந்துருச்சு, இல்லை வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அதை ப்ரிவென்டிவாக தடுக்கிறதுக்கான சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வைரஸை தடுப்பதற்கான, இல்லை அதாவது மைக்ரோசாஃப்டை காலி பண்ண ஒரு வைரஸ் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு அந்த சாஃப்ட்வேரை ஏற்றிருக்காங்க. அதை யாரோ அப்டேட் பண்ணோன்னே உலகம் பூரா உள்ள ஏன்னா இதுதான் இதில் பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துல அடி வாங்கினா உலகம் முழுவதும் அடி வாங்கும். ஏன்னா இது நெட் கனெக்டட், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்டேட்டை வந்து போட்டிருக்காங்க. அந்த அப்டேட் வந்து உலகம் பூரா போய் கரப்ட் ஆக்கி விட்டுருச்சு. கரப்ட் ஆக்கி விட்டுருச்சுன்னா ரெகுலராக இப்போ வந்து ஒழுங்காக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் விண்டோஸும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஸோ இதனால தான் உலகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் இருந்துச்சு. இது வந்து நீங்கள் வந்து மேனுவலாக எப்போ நீங்கள் டெக்னாலஜிக்கு போகலாம், ஆனால் எழுதுவது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும், மேனுவலாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இயங்குவது. இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கிற கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் மேப் ஒர்க் ஆகலைன்னா பல பேருக்கு தான் வீடு கூட தெரியாது அப்படின்ற மாதிரியான நிலைமையில் இன்றைக்கி பல பேர் இருக்கான் இந்தியாவில். அதுவும் சென்னையில் பெருநகரங்களில் அந்த கூகுள் மேப் ஒர்க் ஆகலைன்னா இன்றைக்கி யாருக்குமே வந்து எந்த இடத்துக்குமே போகிறதுக்கான இடமே தெரியாது. சிட்டிக்குள்ளே அவன் வீட்டுக்கே போக தெரியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கூகுள் மேப்பை போடுறான், அது கையை காட்டுது, அதில் வழியாக போயிட்டே இருக்கான், அங்கே போய் ரீச் ஆகிடும். இது எந்த ஏரியாவில் இருக்குது என்னன்னு கூட பலரும் இந்த இப்போ உள்ள அவசர உலகத்தில் நினைக்கிறது இல்லை. அதனால் போன பாதையில் திரும்பி போனால் கூட அவனுக்கு வழி தெரியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வந்து முடியும் அப்படின்றதில், அது எவ்வளோ நாளில், இன்னொரு 5 வருஷத்தில் நடக்கலாம், 10 வருஷத்தில் நடக்கலாம், இல்லை 1 வருஷத்தில் கூட நடக்கலாம். அதுக்கான எச்சரிக்கை சமிக்கை தான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நேற்று அடி வாங்கினது. ஸோ ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு எரர்ஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதே பிரச்சனை கூகுளில் ஏற்பட்டால், இல்லை மைக்ரோசாஃப்ட்லேயே இன்னும் சரி செய்ய முடியாமல் ஒரு 2 நாளைக்கு வந்து இதாச்சுன்னா இந்த உலகமே ஸ்தம்பிச்சிரும். நீங்கள் கூகுள் ஒர்க் ஆகலைன்னா எந்த வேலை, எந்த ஸ்கூலாக இருந்தாலும், இன்டர்நெட் ஒர்க் ஆகலைன்னு அது இன்னும் கொடுமை. இன்டர்நெட் ஒர்க் ஆகலைன்னா அது டோட்டலாக போச்சு. அதில் உள்ள இந்த கூகுள் போன்றதை மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஆகலைனாலே உலகம் அப்படி இருக்குது. இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்போ எல்லாமே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு, டீச்சருக்கு புத்தகத்தை எடுத்து படிக்க தெரியாது, எடுத்து சொல்லித்தர தெரியாத டீச்சர்கள் 70% ஆகிட்டாங்க இப்போ, சரியா? மாணவர்கள் அந்த டிஜிட்டல் போர்டில் பழகினவன், சிஸ்டத்தில் பழகின குழந்தைகள், ஃபோனில் பழகின குழந்தைகள் எல்லாமே அவுட்டு. அப்போ என்னென்னா திருப்பி ஒரு தற்குறி தலைமுறையை நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் வந்து அட்வான்ஸுக்காக போகலாம். இருக்கிறதே வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா, எழுத படிக்க தெரியாமல் போட்டிங்கன்னா நீங்களும் நாமும் ஒரு தற்குறி தான் அப்படின்றத விரைவில் வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு சுதாரிப்பாக இருந்து கொண்டு எல்லா விஷயத்துலேயும் பழமையும் மாறாமல் அதையும் எழுத படிக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதை எழுத படிக்கனா ஏதாவது ஃபோன் எடுக்கிறது, ஹலோ கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதில் இருக்காம பாருங்கள். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முழுக்க உங்கள் வாழ்க்கையை இழந்தீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் ஒரு நாள் தெருவுக்கு வர்றது திண்ணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.